ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து நரம்பு தண்டுன்னு சொல்லுவோம். பிரெயின்லேருந்து வர நரம்பு தண்டுக்கு பேர் தான் ஸ்பைனல் கார்டு. பிக் அட்வான்டேஜ் ஆஃப் அந்த ஸ்பைனல் ஆர் எபிடியூரல் இன்ஜெக்ஷன்ஸ் என்ன அட்வான்டேஜ்னால், காமன் ரீசன் ஃபார் ஸ்லவுச்சிங் ஆர் கூன் விழுகுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்க, க்ரானிக் ஸ்மோக்கர்ஸுக்கு எலும்பு உடைஞ்சா. Diabetics is not a disease. Okay? Diabetes. ஃபைட் அண்ட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் ரகுராம். வாங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். ஹலோ. I'm very good, thank you. ஸோ இப்போ ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குமா. ஒன்று வந்து ஸ்பைனல் காலம்னு சொல்லுவோம், தட் இஸ் மேட் அவுட் ஆஃப் த போன்ஸ், இந்த டிஸ்க் எல்லாம். ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது இந்த நரம்பு. ஸோ ரெண்டு ஃபஸ்ட்டு வில் மேக் அ டிஃப்ரென்சியேஷன். ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து நரம்பு தண்டுன்னு சொல்லுவோம். பிரெயின்லேருந்து வர நரம்பு தண்டுக்கு பேர் தான் ஸ்பைனல் கார்டு. அது ஒவ்வொரு லெவலில் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி நரம்புகளுக்கு கைக்கு காலுக்கு வர்றதெல்லாம் வரும். ஸ்பைன் அப்படிங்கிறது வந்து இந்த போன்ஸ், இந்த போனு, ஜவ்வு, இந்த டிஸ்க்கு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஸ்பைனல் காலம்னு சொல்கிறோம். ஸ்பைனல் காலம்க்கு வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் கரெக்ட் பாஸ்டர் அண்ட் ரெகுலர் பேக் எக்ஸசைசஸ். மூணாவது வந்து ஒபிசிட்டி, பெரிய அப்டமன், வயிறு பெருசாக இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து பேக் பெயின் வரும். ஏன்னா இந்த அப்டமன் வந்து ஸ்பைனை இழுத்து ஒரு வளைவு வரும், அதனால் வர பேக் பெயின் இருக்குது. மசில்ஸ் எல்லாமே வந்து வில் பிகம் வெரி டயர்ட் ஃபார் தீஸ் பீப்புள், அதனால் பேக் பெயின் வரும். ஸோ ஸ்பைனல் காலமோட ஹெல்த் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், கரெக்ட் பாஸ்டர், ரெகுலர் எக்ஸசைஸ். The key word is regular exercise. And perhaps another important thing is not to lift anything very heavy on your back or your shoulders. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்பைனல் காலம், அந்த போன்ஸு, அது சார்ந்த மசில்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்பைனல் கார்டுங்கிறது வேறு, அது வந்து நரம்பு தண்டு. அந்த நரம்பு தண்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து இந்த ரெண்டு எலும்புக்கு இந்த சிகப்பாக இருக்கிறது தான் டிஸ்க்கு. இது வந்து வெளியே வந்து இந்த நரம்பு அழுத்தும். ஸோ அப்போது காலில் வலி வரும். பட் த ப்ராப்ளம் இஸ் இன் யர் பேக். ஏன்னா இந்த நரம்பு காலுக்கு வருது, இந்த டிஸ்க் அழுத்தி காலில் வலி. அது வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நரம்பு அழுத்துறதுனால கால் வலி வருது. தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். சயாட்டிக்கான்னு சொல்கிறது காமன். என்னென்னா நரம்பு அழுத்தம் இருக்கிறதுனால காலில் வலி வரும். பட் த ப்ராப்ளம் இஸ் இன் யர் பேக். இப்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் டெலிவரி ஆகுறப்போ ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் ஸ்பைனல் கார்டில் போடுறாங்க. அந்த வலி வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இது இப்போ நமக்கு எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு, இதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லையா சார்? இருக்குமா. பட் தி பிக் அட்வான்டேஜ் ஆஃப் அந்த ஸ்பைனல் ஆர் எபிடியூரல் இன்ஜெக்ஷன்ஸ் என்ன அட்வான்டேஜ்னால், பேஷண்ட் கேன் ரிமைன் கான்ஷியஸ். ஸோ அவங்களுக்கு வலி மட்டும்தான் தெரியாது, பட் முழிச்சிட்ருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் இட்ஸ் வெரி சேஃப் டைப் ஆஃப் அனஸ்தீசியா ஃபார் த பேபி அஸ் வெல். அதனால தான் வி ஆர் மோஸ்ட் கைனகாலஜிஸ்ட் எபிடியூரல் ஸ்பைனல் போட்டுக்கோங்க, இந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் ப்ரெக்னன்சி, பிஃபோர் டெலிவரி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பேக் பெயின் இருக்குது எங்களுக்கு, இது வந்து ஸ்பைனல் ஊசி போட்டதுனாலங்கிற சொல்கிறாங்க. யூஸ்வலி ஸ்பைனல் நீடில்ஸ் எல்லாம் இப்போ மாடர்ன் நீடில்ஸ் வெரி தின். நம்ம ஹேரில் ஒரு 1 or 2 strands ஆஃப் ஹேர் அவ்வளோதான் திக்னஸே இருக்கும், அது மட்டும்தான் உள்ளே போகுது. ஸோ அதனால் டேமேஜ் டு தி ஸ்பைனல் கார்டு இஸ் வெரி ரேர் ஆர் வெரி லிட்டில் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் போத். அதனால் பேக் பெயின் வராது. அக்கேஷ்னலி சில சமயம் ப்ரெக்னென்ட் விமெனுக்கு வந்து அந்த பொசிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால எடுத்தோன்னே தே வில் நாட் பி ஏபிள் டு கெட் இட் ஸ்ட்ரைட் அவே. ஒரு 3-4 தடவை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா தேர் கேன் பி டேமேஜ் டு த மசில்ஸ் அண்ட் தி லிகமெண்ட்ஸ் அரவுண்ட். அப்படியே இருந்தாலும் இட் வில் செட்டில். லைஃப் லாங் பேக் பெயின் வந்து இஸ் ரேர், பட் இட் கேன் ஹேப்பன், பட் இட் இஸ் வெரி 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 ரேர். In balance of probabilities, it is still a very good pain relieving procedure for childbirth. ஸோ தைரியமாக போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ஊசி போட்டதுனால மைண்டில் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், ஐயோ நமக்கு பேக் பெயின் பேக் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பெயின் போயிடும்.
இப்போது நார்மல் லைஃப்பில் நம்ம நிறைய பேர் கூன் விழுந்து இருக்கிறத பார்க்குறோம். அவங்க என்னதான் கான்ஷியஸாக நான் வந்து நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் போக போக அவங்க அவங்களுக்கே தெரியாமல் இப்படி போயிடும் அவங்க பாடி. ஸோ அது எதனால் வருது சார்? காமன் ரீசன் ஃபார் ஸ்லவுச்சிங் ஆர் கூன் விழுகுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து புவர் பாஸ்டர். Sometimes if you are very tall, you have a disadvantage, so you slouch. But normal height people slouch பண்ணுற காரணம் வந்து poor posture. Occasionally carrying a lot of heavy weight in your back. I don't want to use school bags and cause a political problem. But generally any heavy weight in the back can lead or can contribute towards your slouching. சரிங்களா? இதுக்கு best way to avoid is spinal exercise. To exercise your back, spinal cord ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், கான்ஷியஸ் எஃபர்ட் போடணும். ஸ்பைன் கார்ட் மட்டும் எக்ஸசைஸ் பண்ண பத்தாது, அப்டமன் எக்ஸசைஸும் பண்ணணும், அப்போ தான் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வெரி அக்கேஷ்னலி ஸ்பைன் போன்ஸில் தெர் மே பி அ ப்ராப்ளம் விச் இஸ் லீடிங் டு த ஸ்லவுச்சிங். ஓகே, எல்டர்லி பீப்புளுக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆனால் அவங்களுக்கு கூன் விழுகும். ஸோ யங் பீப்புளுக்கு மோஸ்ட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் exercise, poor posture, maybe carrying heavy weight. Elderly people-க்கு யூஸ்வலி போன் ஃப்ராக்சர் ஆகும், அப்போ அவங்களுக்குன்னே ஒரு கூன் விழுகும். சில்ட்ரனுக்கு அக்கேஷ்னலி ஸ்பைன் ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு கூன் விழுகும். ஸோ த டேக் ஆஃப் மை மெசேஜஸ், பி கான்ஷியஸ், மேக் அன் எஃபர்ட், ஸ்பைனல் எக்ஸசைசஸ் அண்ட் கீப் எ பாஸ்டர். இது இருந்தால் 90% யூ கேன் அவாய்ட் தி slouchness you can avoid. Okay. So இப்போ ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் நமக்கு தெரியும். அதை தாண்டி போன்ஸையும் மசில்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? கண்டிப்பாக, பர்டிகுலர்லி ஸ்மோக்கிங். ஓகே, ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்க க்ரானிக் ஸ்மோக்கர்ஸுக்கு எலும்பு உடஞ்சா ஹீல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இட் வில் பி லேட் அண்ட் டிலேட். The quality of the elimbu, the mineralization of the elimbu will not be as good as for normal people in smokers. So smoking and bone health, smoking and muscle health, there is a detrimental effect. In terms of alcohol, there is no proof that moderate amounts of alcohol will cause damage to the bones. But anything in excess, of course, is going to cause damage to your bones in terms of bone for nutrition, joints for nutrition, all will be affected. So smoking 100%, drinking high amounts will be detrimental. இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்க நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த மசில்ஸ் ஆர் கெய்னிங் ஸ்ட்ரென்த் இன் அப்நார்மல் வே, அதெல்லாம் வந்து ஹெல்தியா? Anything in moderation is good. So normally வந்து to build a muscle you need high protein diet. அது நம்ம ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துட்டிங்கன்னா, நார்மல் டயட்டில் ஹை ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி, பல்சஸ், எக்ஸு, கொஞ்சம் மீட், இதை விட்டானா ஹை கான்சன்ட்ரேஷன் ப்ரோட்டீன்ஸ் வர்றதில்லை. இதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வி டேக் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், டிப்பிக்கலி வே பவுடர்னு சொல்லுவாங்க. இது எக்ஸசைஸ்க்கு அப்புறம் தே ஷுட் டேக். பட் இது அப்நார்மலாக எடுத்தோம்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் த மசில்ஸ். மசில்ஸுக்கு என்ன தேவையோ, மசில்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ எக்ஸசைஸை ஜிம்மில் பண்ணும்போது மசில்ஸ் யூஸ் அப் த ப்ரோட்டீன், மசில்ஸ் யூஸ் அப் த எனர்ஜி, அதை ரீப்ளேஸ் பண்ணி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான வே பவுடர் எடுத்துக்கிட்டால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். வேறு வெறும் வே பவுடர் மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் இட் இஸ் குவைட் ஹார்ம்ஃபுல் ஃபார் யூ. ஸோ யூல் ஹாவ் அ ஹை ப்ரோட்டீன் இருக்கும், பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பாடிக்கும் தெரியாது, மசிலுக்கும் தெரியாது. ஸோ வே பவுடர் மஸ்ட் பி டேக்கன் இன் கன்ஜக்ஷன் வித், பட் இட் இஸ் ஹெல்தி இன் மாடரேஷன். எஸ், இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, வே பவுடர் சாப்பிட்டா ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும், உடம்பு வைக்கும், அதெல்லாம் இல்லை. தட் இஸ் when you do exercise you replace the lost protein and to build up your muscle you add the protein. அதுக்கு தான் வே பவுடர். And the best time to take whey powder is after the exercise, not before. சில பேர் டே அண்ட் நைட் எடுப்பாங்க, டே அண்ட் ஈவினிங், both the times they will work out. As long as you take it after the exercise, it's okay. Yeah, correct. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து போன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ வாட் ஆர் த காமன் போன் இன்ஃபெக்ஷன்ஸ்? போன் இன்ஃபெக்ஷன் வந்து இஸ் வெரி காமன் ஃபார் டயபெட்டிக்ஸ். இன்னொன்று ஆஃப்டர் இன்ஜுரி, எலும்பு உடஞ்சி ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ இல்லைன்னா எலும்பு உடஞ்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாலோ இன்ஃபெக்ஷன் வில் கோ அண்ட் செட்டில் இன்சைட் த போன். அது இல்லாமல் அதை ஃபார் சில்ட்ரன்
less than 5 இயர்ஸுக்கு ஜாயிண்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். அவங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு கோல்டு காஃப் வருது இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு, அதிலிருந்து கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகி போன் இன்ஃபெக்ட் பண்ணும். அடல்ட்ஸுக்கு யூஸ்வலி தட் இஸ் நாட் த கேஸ். அடல்ட்ஸ்க்கு வந்து எய்தர் இன்ஜுரி ஆர் டயபிட்டிஸ் இந்த மாதிரி வந்தால் தான் இன்ஃபெக்ஷன். போன் இன்ஃபெக்ட் இல்லைன்னா ஆஃப்டர் அன் ஆப்ரேஷன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது எலும்பு உடஞ்சதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், அப்போது இன்ஃபெக்ஷன் வந்தால் தட் இன்ஃபெக்ஷன் வில் கோன் செட்டில் இன்சைட் த போன். ஜென்ரலாக போன் இன்ஃபெக்ஷன் வந்து கோல்டு காஃப் வர்ற மாதிரி அடல்ட்ஸ்க்கு வராது. ஒரே எக்ஸப்ஷன் வந்து டியூபர்குலோசிஸ். பட் இப்போ டிபி வந்து போன் டிபி அவ்வளோ வரதில்லை. ஸ்பைனில் நிறைய பார்க்குறோம், பட் மெயினில் இந்த கால் போன் கை போன்லாம் இப்போ அவ்வளோ வர்றதில்லை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கான். ஓகே சார், இப்போ இது வருதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? எனி சிம்டம்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து யூ வில் ஹேவ் ஃபீவர் விச் மேபி ஒரு ஸ்பைக்கிங் மாதிரி வரும். ஃபீவர் வரும், கம்மியாகிடும், வரும், கம்மியாகிடும். இன்னொன்று அந்த லெக்கு இல்லை அந்த ஆர்ம் அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்வெல்லிங் ரெட்னஸ் எல்லாம் தெரியும், சம்டைம்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. காலில் இன்ஃபெக்ஷன் வந்தால் நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபீவர் வந்து ஹைக்காகவும் சொன்னீங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபீவர் டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க. ஃபீவர் மட்டும் வச்சு போன் இன்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது. போன் இன்ஃபெக்ஷனில் ஃபீவர் வரும். இன் அதர் வேர்ட்ஸ், not everybody who has a fever has got a bone infection, but people who have got bone infection might have a fever. That's the difference. ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காலையே எடுக்கணும் கையையே எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. பேஷண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் காலையே ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் எதனால நடக்குது சார்? யூஸ்வலி சுகர் பேஷண்ட் வந்து லாங் டேர்ம் அன்கண்ட்ரோல் சுகர் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இட் வில் அஃபெக்ட் த நர்வ்ஸ். ஸோ கால் வந்து மரத்து போயிடும். ஸோ சின்னதாக ஏதாவது புண்ணு வந்தாலோ இன்ஜுரி வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று வந்து பிளட் சப்ளை வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது இந்த லாங் டேர்ம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன புண்ணு வந்தாலும் அது ஹீல் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த சின்ன புண்ணு வந்து அல்சர் மாதிரி ஆகிடும். வலி இல்லாதனால அவங்களுக்கு தெரியாது. அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் வந்து அப்புறம் எலும்பில் போய் ஜாயிண்ட்டில் போய் உள்ளே போகிற ஷீல் பிடிச்சி அழுகி போய்டும். அது நீங்கள் என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அது ஃபுல்லாக க்யூர் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் உடம்பில் பரவி உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கால் எடுக்க வேண்டியது வந்துடும். அது ஏன் மெயினாக கால் எடுக்கிற ரீசன் வந்து இன்ஃபெக்ஷன். இன்னொரு ரீசன் வந்து என்னென்னா, ஜாயின்ட்ஸ் வந்து ஜென்ரலாக கெட்டு போயிடும். இப்போது இந்த மாதிரி கால் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாயின்ட்ஸ். நீங்கள் இப்போது டயபெட்டிஸ் வந்ததுன்னா இந்த பின்னாடி இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து இந்த ஷேப் இருக்காமல் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ அவங்களால இதில் வந்து நடக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், நம்ம காலில் சாஃப்ட் பேடிங் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்காது. எலும்பு வந்து அழுத்துறதுனால அங்கே அல்சர் ஃபார்ம் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்புறம் இந்த ஜாயிண்ட்டு நிறைய வலி ஆகும், ஸ்டேபிளாக இருக்காது. அந்த காரணத்துக்காகவும் கால் எடுப்போம். முந்தி வந்து முட்டிக்கு கீழே கால் எடுத்துகிட்டு இருந்து இப்போ பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காலை காப்பாற்றுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறதுக்கும் டெக்னிக்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ கால் எடுக்கிறது ரொம்ப ரேர். நடக்குது, பட் ரொம்ப ரேர். ஏன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்கெல்லாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. லேசர் வந்திருக்கு, ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, நீ ஆங்கிள்ஸ் எப்படி ஸ்டேபிள் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி we can retain the leg for a longer period of time. சீக்கிரமாக அவங்க ஹாஸ்பிட்டல் போய் கரெக்ட். பட் அதை விட மெயின் வந்து diabetes should be kept under control. Diabetics is not a disease. Okay? Diabetes is a lifestyle problem. You adapt your lifestyle, you can live with diabetes very happily for the rest of your life. The problem comes if you do not adapt your lifestyle. Diabetes ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுங்கிறது வந்து is very difficult, but you will be able to adapt your lifestyle to control the diabetes. ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுது சொன்னீங்க, இது நம்ம எப்படி நமக்கு தெரியும்? எக்ஸ்ரேல எடுத்து பார்த்தா தெரியுமா? இல்லைம்மா, உங்களுக்கு காலில் ஒரு புல் அல்சர் மாதிரி வரும், அதில் ஷீல் வரும், அதில் சிகப்பாக இருக்கும், இன்ஃபெக்ஷனாக இருக்கும், வலி இருக்கும். இதெல்லாம் வந்தீங்கன்னா இமீடியட்டாக போய் டாக்டர் பாருங்கள். இப்போ இன்ஃபெக்ஷன் போனில் போய் பிளட்டில் ஸ்ப்ரெட் ஆனால் தான் ப்ராப்ளம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நாங்கள் லெக் எடுக்கிறோம். இப்போது நிறைய பேர் ஒபீஸாக இருக்காங்க, அப்நார்மல் வெயிட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போனில் இல்லை மசில்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அப்நார்மல் வெயிட் இருந்தால் இதில் 2 மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஒன்று, அவங்களால ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண முடியாது.
அதனால் வந்து மசில் டெவலப்மெண்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. போன்ஸுக்கு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபொரோசிஸ், ஆஸ்டியோபிபீனியா அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம், ஓவர் வெயிட் இருந்தால் நீ ஜாயிண்ட், பேக்கு, ஹிப் ஜாயிண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தேய்மானம் வந்துடும். அப்படி நிறைய தேய்மானம் வந்துச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ் சீக்கிரம் வந்துடும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மசிலில் வந்து ஆக்டிவிட்டி இல்லாதனால மசில் வில் நாட் பி ஹெல்த்தி அண்ட் அந்த மசில் பல்க் இருக்காது. ஸோ எஸ், ஒபீஸ் பேஷண்ட்ஸுக்கு திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் த ஃபேட் வந்து வில் கோ அண்ட் செட்டில் இன்சைட் த மசில். அப்படி மசிலை வந்து டெவலப் பண்ண விடாது. பட் தட் இஸ் வெரி ரேர். அது வந்து ரொம்ப ஒபீஸாக இருந்தால் தான். பட் ஜென்ரலி ஒபேசிட்டி மீன்ஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கு போனில், ஜாயிண்டில், மசிலில். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் நிறைய பேசுவோம் சார். தேங்க்யூ. Thank you so much. I hope it was useful. We'll meet again. It was very useful, sir. Thank you. Bye-bye.